ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எறும்பு கூட்டம் குரூப் ஸ்டடி. இப்போ நம்ம படிக்க போகிறது திரிகடுகம். திரிகடுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரினா 3, கடுகம்னா காரமான பொருட்கள். என்னென்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த 3ம் மனிதர்களின் உடல் நோயை நீக்கும் மருந்து. அதே மாதிரி இந்த பாடலில் இருக்கிற 3 அறக்கருத்துக்கள் மக்களுடைய அறியாமை ஆகிய மனமயக்கத்தை நீக்கும். அதனால தான் இதுக்கு திரிகடுகம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. சமுதாயத்தில் கற்போரை குன்றின் மேலிட்ட விளக்காக ஒளிரச் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த நூலை திரிகடுகத்தை ஆசிரியர் யாரு? திரிகடுகத்தின் ஆசிரியர் யாரு? திரிகடுகம் ஒரு மருந்து. அப்ப மருந்து உடலுக்கு நல்லது. அப்ப இந்த திரிகடுகத்தை எழுதுனது யாரு? நல்லாதனார். இந்த நல்லாதனார் வைணவ சமயத்தை சார்ந்தவர். எந்த சமயத்தை சார்ந்தவர்? வைணவ சமயத்தை சார்ந்தவர். இவருடைய ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற திருத்து அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அது செரு அடுதோல் நல்லாதன். இந்த பெயர் எதுல குறிப்பிடப்படுதுன்னா பாயிரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. செரு அடுதோல் நல்லாதன். செரு அடுதோல் நல்லாதன்னு குறிப்பிடுறதுனால இவர் ஒரு போர் வீரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. இந்த திரிகடுகத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 100 வெண்பாக்கள் இருக்குது. திரிகடுகத்துல எத்தனை பாடல்கள் இருக்கு? 100 வெண்பாக்கள் இருக்கு. அப்ப 100 வெண்பாக்கள்ல மொத்தம் ஒவ்வொரு பாடல்லையும் 3 கருத்துக்களா 300 அறக்கருத்துக்கள் இந்த நூல்ல இருக்குது. இதுல 66 பாடல்கள் நன்மை தரும் பாடல்கள், 34 பாடல்கள் தீமை தரும் பாடல்கள். இந்த திரிகடுகத்துல 35 பாடல்கள் கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றிய பாடல்களாக இருக்குது. கணவன் மனைவி வாழ்க்கையை பத்தின பாடல்கள் எத்தனை? 35. அடுத்து நம்ம புக்ல கொடுத்துருக்க பாடலை பார்க்க போறோம். உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் பற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூவுயம் என்பார் தொழில். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். உன்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் பற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூவுயம் என்பார் தொழில். அதாவது உன்பொழுது நீராடி குளிச்சதுக்கு அப்புறம்தான் சாப்பிடணும். 2வது, எவ்வளவு பலன் கிடைச்சாலும் பொய் சாட்சி சொல்லாம நடுநிலைமை தவறாம இருக்கணும். 3வது, உடல் வாடி தளர்ந்து வயதான காலத்திலையும் ஒழுக்கங்கள்ல குறையாம இருக்கணும். இந்த 3ம் மனம், மொழி, மெய்களால் தூய்மை உடையவர்களுடைய செய்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்லுது. அடுத்த பாடல், இல்லார் கொன்றீயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். இல்லார் கொன்றீயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. அதாவது ஈயும் உடைமை அப்படின்னா வறியவங்களுக்கு கொடுக்கறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது. அதே மாதிரி நில்லாமை உள்ளும் நெறிப்பாடு, இந்த உலகத்துல உள்ள பொருட்களின் நிலையாமையை அறிஞ்சு நல்வழியில நடக்கிறது, நிக்கிறது. அடுத்து துன்புறுவா செய்யாத தூய்மை, எந்த உயிரையும் துன்புறுத்தாத நிலையில வாழ்றது. இந்த 3ம் தான் அறவழியில நடக்கிற மக்களுடைய செயல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடல் பார்க்கறோம்னா, முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை 3ம் தூற்றின் கண் தூவிய வித்து. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை 3ம் தூற்றின் கண் தூவிய வித்து. இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, முறை செய்யான் பெற்ற தலைமை, அதாவது அறம் தவறாம செயல்படுற ஆற்றல் இல்லாத ஒருவனிடத்துல இருக்கிற தலைமை பண்பும், ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும், மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் கிட்ட இருக்கிற அழகும் புதர்ல விதைத்த விதை போன்று எந்த பயனுமே தராது அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து இந்த 3 பாடல்களுக்கும் உள்ள சொல்லும் பொருளும் நம்ம வந்து பார்த்துருவோம். உண்பொழுது, உண்ணும் பொழுது, பெறினும், பெற்றாலும், பால் பற்றி, ஒரு பக்க சார்பு, நடுவு நிலைமையிலிருந்து மாறுபட்டு சொல்றது. தோல் பற்றி, தோல் சுருங்கி, சாயினும், அழியினும், சான்றாண்மை, அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல், குன்றாமை, குறையாது இருத்தல், தூயம், தூய்மை உடையோர், ஈயும், அளிக்கும், நில்லாமை, நிலையாமை, நெறி, வழி, தூய்மை, தூய தன்மை, மாந்தர், மக்கள், நிறை ஒழுக்கம், மேலான ஒழுக்கம், தேற்றாதான், கடைபிடிக்காதவன், வனப்பு, அழகு, தூறு, புதர், வித்து, விதை. இப்போ இந்த பாடல் பகுதியில் ஒவ்வொரு பாட்டிலையும் 3 கருத்துக்களை பார்த்தோம். அதை நம்ம இப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். தூயவருடைய செயல்கள் என்னென்ன? நீராடி உண்ணுதல், பொய்சாட்சி கூறாமை, ஒழுக்கத்தில் குன்றாமை. அற உணர்வா எதை சொல்கிறாங்க? வறியவருக்கு ஈதல், நிலையாமை அறிதல், உயிர்களை துன்புறுத்தாமை. பயனற்றது அப்படின்னு சொல்லப்படுற 3 விஷயம் என்ன அப்படின்னா, அறமற்றவன் தலைமை, ஒழுக்கமற்றவனுடைய தவம், நெறியற்றவனுடைய அழகு. அடுத்து வந்துட்டு இந்த நூலில் உள்ள மேற்கோள்களாக குறிப்பிடப்படும் பாடல் வரிகள் நம்ம பார்க்குறோம். நெஞ்சம் அடங்குதல் வீடாகும், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான், கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும், மூத்தோரை இல்லா அவை கலனும், நிறை நெஞ்சம் உடையானை நல்குரவு அஞ்சும். நட்பின் கொழுநனை பொய் வழங்கின் இல்லாகும், கொண்டான் குறிப்பறிவால் பொண்டாட்டி. இது முக்கியமான மேற்கோள்கள். அடுத்து பெயர் காரணம். திரிகடுகம்னா என்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி என திவாகர நிகண்டுல சொல்லப்பட்டிருக்கு. பெயர் காரணம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கு, மிளகு, திப்பிலியை குறிப்பிட்டு தான் இந்த பெயர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க? திவாகர நிகண்டுல சொல்லியிருக்காங்க. இந்த நூலோட கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றி பாடப்பட்டிருக்குது அப்படின்னா, திருமாலை பற்றி பாடப்பட்டிருக்குது. இந்த நூலில் ஒவ்வொரு பாடல்லையும் இம்மூன்றும் இல்லைன்னா இம்மூவர் அப்படிங்கிற சொல்லு கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏலாதி, சிறுபஞ்ச மூலம் மற்றும் திரிகடுகம் இந்த 3 மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற அறநூல்கள் ஆகும். ஓகே, அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு திரிகடுகத்தை படித்து முடிச்சிட்டோம். ஸோ இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு குவிஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.